அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லாதது போல தோன்றும். ஆசைகள் நிறைய இருக்கும். ஆனால் அவை எப்போது நிறைவேறும் என்று தெரியாது. பலர் வெற்றியின் ரகசியத்தை வெளி உலகில் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த சக்தி நம் உள்ளே இருக்கிறது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? ஆம், நாம் தினமும் இரவு நாம் தூங்க செல்லும் முன் நம் மனம் மிகவும் அமைதியான நிலையில் இருக்கும். அந்நேரத்தில் நம் பிரபஞ்சத்திடம் அனுப்பும் எண்ணங்களும் செயல்களும் வேண்டுதல்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று பல ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். இன்று இந்த வீடியோவில் தூங்குவதற்கு முன்பு பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கேட்க வேண்டும், அதை எப்படி கேட்க வேண்டும், ஏன் அந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் கடைசியில் நான் பகிரப்போகும் ஒரு எளிய இரவு பழக்கம் உங்கள் மனநிலையையும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கை பாதையும் மாற்றக்கூடியதாக இருக்கலாம். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து வீடியோ பயணத்தில் பயணிக்கலாம். வாருங்கள். உன் வாழ்க்கையில் இனிமேல் மாற்றம் ஏற்படப் போகும் நேரம் வந்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்பு. பயத்தை விடுத்து நம்பிக்கையை உன் உள்ளத்தில் நிரப்பிவிடும் நேரம் இது. தினமும் இரவு வெறும் சில நிமிடங்கள் உனக்காக ஒதுக்கி உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பழக்கத்தை உருவாக்கு. அப்போது அந்த பயிற்சியை விரிவாக பலனளிக்கும். முதலில் நீ படுக்கையில் அமைதியாக படுத்துக்கொள். சுற்றிலும் எந்த சத்தமும் இல்லாதபடி பார்த்துக்கொள். கவனமாக சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி முழுமையாக உன் உள்மனதில் உள்வாங்கி பிரபஞ்சத்துடன் பேசுவது போல் கற்பனை செய்து கண்களை மெதுவாக மூடி பிறகு ஆழ்ந்த மூச்சை 3 முறை இழுத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது அமைதி உனக்குள் உள்வாங்க வேண்டும் என்ற உணர்வை உனக்குள் எழ வேண்டும். மூச்சையை வெளியிடும் பொழுது பயம், சோர்வு, கவலை ஆகியவற்றை மூச்சுடன் சேர்த்து வெளியிட வேண்டும். இதை மனதார அனுபவித்து முயற்சி செய். அதன் பின்னர் உன் உண்மையை விரும்பும் வாழ்க்கையை தெளிவாக கற்பனை செய். அது நிகழ்காலத்தில் நடக்கப் போகிறது என்று உன் மனதார நீ நம்ப வேண்டும். நீ விரும்பும் பொருளாதார வளம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று கற்பனை செய். உன் உறவுகளின் அன்பு பிரிந்தாலும் நிரம்பி திரும்பி கிடைக்கும் என்று நீ உணர வேண்டும். நீ அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்கிறாய் என்று கற்பனை செய். அந்த கற்பனையில் நீ முழுமையாக மூழ்கிடு. அது வெறும் எண்ணம் அல்ல, அது உண்மை என்று உன் உள்ளம் நம்பும் வரை அந்த உணர்வில் இரு. அந்த உணர்வே உன் ஆழ் மனதில் விதைத்த மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்து கிடைக்கும் வெற்றியாகும். இறுதியாக முழு நம்பிக்கையுடன் ஒரு வாக்கியத்தை உன் உள்ளத்தில் சொல்லி, நன்றி பிரபஞ்சமே, இது என் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷத்தை எனக்கு தருகிறது என்று உண்மையாக உணர்ந்து சொல்ல வேண்டும். இந்த நன்றி உணர்வு உன் சிந்தனையை வலுப்படுத்தும், உன் வாழ்க்கையின் மாற்றத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறும். இந்த முயற்சியை தொடர்ந்து 21 இரவுகள் செய்து பாருங்கள். அவசரம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். அமைதியாக நம்பிக்கையுடன் தொடர்ந்து உன் உள் மனதில் வெளி உலகத்தில் மென்மையையும் மாற்றத் தொடங்கும் என்று நீ முழுமையாக நம்பு. அதுவே உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகும். ஒவ்வொரு இரவும் ஒரே ஒரு வார்த்தையை முழு மனதார உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் சொல்லாக அல்ல, உணர்வோடு நம்பிக்கையோடு முழு உள்ளத்துடன் அதை கூற வேண்டும். அந்த ஒரு வாக்கியம் உன் உள்ளிருந்து முழுமையாக நம்பிக்கையை பெற வைக்கும் பொழுது பிரபஞ்சம் உன்னோடு சேர்ந்து பயணிக்கும். ஒரு நாள் அந்த அழைப்புக்கு பதிலும் திரும்பி கிடைக்கும். ஆனால் அந்த பதில் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் நேரடியாக வார்த்தைகளில் பதில் அளிப்பதில்லை. அது ஒரு நுண்ணிய வழிகளில் பேசுகிறது. சில நேரங்களில் ஒரு அறிமுகம் இல்லாத மனிதர்கள் திடீரென்று நம் வாழ்க்கையில் வருவார்கள்.
மனதில் நினைத்து கொண்டிருந்த அந்த கருத்தை சொல்லுவார்கள். சில வேளைகளில் திடீரென உன் கையில் கிடைக்கும் ஒரு நுண்ணிய விஷயத்தின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சம் உனக்கு பதிலளிக்கும். நீ தேடிய பதில் அதில் கிடைக்கும். சில சமயங்களில் எந்த காரணம் இல்லாமல் ஒரே ஒரு யோசனை மீண்டும் மீண்டும் உன் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். இவையெல்லாம் சாதாரணமான சம்பவங்கள் அல்ல. இவை அனைத்தும் பிரபஞ்சம் தரும் பதில்களின் வடிவம். அது உனக்கு சொல்வது, நான் உன்னை பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், நீ தைரியமாக முன்னேறு என்பதே. இந்த அறிகுறிகளை அடையாளமாக கண்டு கொண்டு நாம் மிகவும் வெற்றிகரமாக நம் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும். மிக முக்கியம், இல்லை என்ற எந்த வாய்ப்புகளையும் நினைத்துவிட்டு வீணாக்கி விடக்கூடாது. மனம் முழுவதும் பயமும் சந்தேகம் குழப்பம் ஆகியவற்றில் நிரம்பி இருந்தால் அதையெல்லாம் நாம் முழுமையாக கைவிட்டு நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெற பிரபஞ்சம் உதவும் என்று நம் மனதார நம்ப வேண்டும். உன் கதவை தட்டி கொண்டிருந்தாலும் உன் உள்கதவில் சத்தம் அதிகமாக கேட்கும் பொழுது நீ விழித்திடுவாய். பின்னர் நீ கூறியவாறு பிரபஞ்சம் எல்லாம் எனக்கு தந்து விட்டது என்று நீ மனதார உணரத் தொடங்குவாய். உண்மை என்னவென்றால், நீ எதை கவனிக்கவில்லையோ அதில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். நீ எப்போதெல்லாம் எதற்காவது ஆழ்ந்த விருப்பத்துடன் வேண்டிக் கொள்கிறாயோ அதை கண்டிப்பாக பிரபஞ்சம் உனக்காக அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு வரும் ஒரு நாளில் உள்ள சுற்றுப்பயணத்தை மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். புரியாத ஏதோ ஒன்று தோன்றும். அதுவே ஒரு தொடக்கமாகும். அறிகுறிகள் பல வடிவங்களில் வரும். அவற்றை புரிந்து கொள்ளும் திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஒரே சொல், ஒரே பெயர், ஒரே செயல், ஒரே சிந்தனை மீண்டும் மீண்டும் நம் கண் முன்னே தோன்றும். அதை அலட்சியப்படுத்தாமல் நாம் கவனிக்க வேண்டும். எங்காவது தோன்றும் ஒரு காட்சியாக இருக்கலாம். அப்போது ஒரு சாதாரண எடுத்துக்காட்டாக நாம் கவனித்து கொண்டு பார்க்க வேண்டும், உணரவும் வேண்டும். சில சமயங்களில் யாரோ ஒருவர் திடீரென உன் வாழ்க்கையில் நுழைவார்கள். அது ஒரு அறிந்த நபர் அல்லது ஒரு புதிய நபராக கூட இருக்கலாம். எந்த காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிச் சென்றார்களோ அவர்களை பார்த்து நீ என்றும் பயப்படக்கூடாது. அவர்களே நம் வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு வழிகாட்டியாகவும் அமைவார்கள். உள்ள அர்த்தத்தை சிந்திக்க வேண்டும். அது உனக்கான பாதையை சுட்டிக்காட்டுகிறது என்று மனதார கவனிக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான அறிகுறி உள் உணர்வு. சில நேரங்களில் உன் உள்ளத்திலிருந்து ஒரு தெளிவான குரல் எழுப்பும். இசையும் கேட்கும். சரியில்லாத பாதையில் நாம் செல்கிறோமோ என்று பயப்படக்கூடாது. இதை எப்போது நாம் செய்ய வேண்டும் என்றால், பிரபஞ்சம் சில அறிகுறிகளை நமக்கு தரும்போது நாம் சரியான வழியை தேர்ந்தெடுத்து பயணிக்க வேண்டும். அங்கேயே நின்றுவிடக்கூடாது. அது உன் உள்ளத்தில் இருந்து ஒளிந்து இருந்த உணர்வாகவும் மகிழ்ச்சி தோன்ற வேண்டும். உன் உடம்பு முழுவதும் அந்த உணர்வை உணர வேண்டும். மூன்றாவது தெளிவு அவசியம். நீ விரும்பியது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்ல, குறிப்பாக காட்சிகளை உருவாக்க வேண்டும். அதுவே உன் மனதில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பயிற்சியை செய்ய சிறந்த நேரம் காலை பொழுதாகும். இரவு நீ தூங்கும் முன் என்னென்ன கற்பனை செய்தாயோ அதை நீ தூக்கத்திலிருந்து எழுந்து, இதெல்லாம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ மனதார உறுதி கொண்டு இரு கண்களையும் திறக்க வேண்டும். கண்களை நீ திறந்தவுடன் மனதில் நீ விரும்பிய காட்சிகளை உருவாக்கு. இது இப்பொழுதே நடக்கும் என்று உணர்வு மேற்கொள்ள வேண்டும். சில நிமிடங்கள் அந்த உணர்வில் இருக்கும்படி நீ நம்ப வேண்டும். நன்றியுடன் அதை உறுதிப்படுத்தவும். பல கற்பனை செய்கின்றனர், ஆனால் அதை உணர்வதில்லை. அதனால் அது பலன் அளிப்பதும் இல்லை. கற்பனை செய்யப்பட்டால் மட்டும் பத்தாது, அதை நம் வாழ்க்கையில் உணர வேண்டும். மூன்றும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சிறிய தவறினை செய்திடக்கூடாது. நாம் செய்யும் சிறு தவறுகளே நம் வாழ்க்கையில் பெரிய தோல்வியை அடைய வைக்கின்றது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நாம் மனதளவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை தளரும்போது விளைவுகளும் தளர்கின்றன.
உலகிற் பலர் வெற்றி அடைவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் கற்பனை செய்வதோடு அவர்கள் நம்மால் முடியும் என்ற உணர்வு மனதில் எழுகின்றது. முதலில் மனக்கணக்கில் உருவாக்க வேண்டும். அவர்கள் அடைய விரும்பிய நிலையை முன்னே உணர்ந்து வாழ்வார்கள். அதுவே அவர்களின் வெற்றிக்கு அடிப்படையாக மாறுகிறது. அவர்களைப் போல நம்மும் நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் கற்பனையை செய்வதோடு அதை நம் மனதளவில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உணர வேண்டும். வெளிப்படையாக உணர்ந்து செயல்படும் செயல்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் உறுதியான மாற்றமடைய முடியும் என்று கற்பனை செய்து நம் உணர்வை அதோடு பிரபஞ்சத்தோடு இணைத்து வாழ வேண்டும். சோர்வடையக்கூடாது. சோர்வடைவதினால் பல மடங்கு நம் மனதை வலுமைப்படுத்த முடியாது. என்னால் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று பெரிய அளவில் நாம் கற்பனை செய்து வாழ வேண்டும். இரவு தூங்கும் முன் அடுத்த நாளுக்கான திறவுகோல் நம் கையில்தான் உள்ளது என்று நாம் எண்ண வேண்டும். உன் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். அதற்காக தூங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய சில வாக்கியங்களை மனதில் எழுதிக்கொள். நான் அமைதியாகவும் பாதுகாப்புடனும் இருக்கின்றேன் என்று நீங்கள் மனதார உணர வேண்டும். என் கனவுகள் அனைத்தும் நனவாகி வருகின்றன என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை உருவாக்கி நான் விரும்பிய வாழ்க்கையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் உணருங்கள். நன்றி பிரபஞ்சமே, நான் கேட்டதெல்லாம் ஏற்கனவே நீ எனக்கு கொடுத்துவிட்டாய் என்று பிரபஞ்சத்திடம் நீங்கள் உங்கள் ஆழ்மனதை திறந்து பேசுங்கள். இவை ஆற்றலுடன் கூடி உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பொழுது, அதே நேரத்தில் பயமும் கவலையும் நிறைந்த சொற்கள் உங்கள் வாழ்க்கையின் எதிர்மறை நினைவுகளையும் உருவாக்கும். அதை நீங்கள் தூக்கி எறிந்து தூங்குவதற்கு முன் பயத்துடன் பேசினால் அந்த பயமே உங்கள் உள்ளத்தில் வேர் ஊன்றி வளரத் தொடங்கும். ஆதலால் தூக்கத்திற்கு முன் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கவனம் இருக்க வேண்டும். நாம் கற்பனை உலகில் வாழ்கிறோமா என்று ஒரு நாளும் நம்பிவிடக் கூடாது. நாம் செய்யும் கற்பனையே நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் முழுமையாக நம்புங்கள். இன்று இருந்து நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு என் வாழ்க்கை மாற வேண்டும். இன்றில் இருந்து என் வாழ்க்கை மாறப்போகிறது. எனக்கு பிரபஞ்சம் முழுமையாக உதவி செய்கின்றது. நான் பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்படுகின்றேன். எனக்கு என் கடவுள் உதவி செய்வார் என்று மனதார சொல்லிவிட்டு இரு கண்களையும் மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்குங்கள். அந்நேரத்தில் உங்கள் உள்ளமும் பிரபஞ்சமுக்கிடையே ஒரு ஆழ்ந்த தொடர்பு நடைபெறும் என்பதை நீங்கள் மனதார நம்புங்கள். அப்பொழுது உங்களின் கனவுகள் வந்தால் நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்திடம் இணைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கனவுகள் சாதாரணமான காட்சிகள் அல்ல. அவை உள் உணர்வில் இருந்து வரும் செய்தி. ஒவ்வொரு கனவும் ஒரு குறியீடு. ஒவ்வொரு உருவமும் ஒரு அர்த்தம் கொண்டது. ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். அதனால் அவற்றை புரிந்து கொண்டு திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தூக்கத்தின் மகத்துவத்தை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். உடல் மட்டும் ஓய்வு எடுக்கிறது என்று நம்பாதீர்கள். உங்கள் ஆழ் மனமும் ஓய்வெடுத்து பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்படுது என்று நீங்கள் முழுமையாக உணர வேண்டும். வெளிப்புற சிந்தனை அமைதியாக இருக்கும். ஆனால் உங்கள் ஆழ் மனதில் விழிக்கும் சிந்தனைகள் பெரிய அளவில் ஒரு போராட்டமே எழக்கூடியவை. அதை நீங்கள் அமைதிப்படுத்தி உங்கள் திறமையை மனதளவில் வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். நாம் காணும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அதற்காக நான் இன்று கனவு காணப் போகிறேன் என்று மனதார நீங்கள் நினைத்து கொண்டு தூங்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் கனவில் பறப்பது போல் கண்டால் நீங்கள் சுதந்திரமாக தூங்குகிறீர்கள் என்று அர்த்தம். எல்லைகள் தடைகள் இல்லை. உனக்கு எல்லாம் சரியாகிவிடும். ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போல உங்கள் உணர்வுகளுக்கும் ஒரு அர்த்தத்தை உருவாக்கி கொடுங்கள். வாழ்க்கை பாதையில் நீ தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீ கனவில் நீரில் மூழ்கி கொண்டிருப்பதை காணும்போது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ மூழ்கி உன் உணர்வை வெளிப்படுத்தப் போகிறாய் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வெளியில் வர வேண்டியதுள்ளது என்பதை குறித்து நீங்கள் கனவில் உயிர்த்தெழுந்த ஒருவரை காண்கிறீர்கள் என்றால் அது ஒரு பழைய நினைவுகள் அல்ல.
புதிய பழக்கத்தின் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னவென்று நீங்கள் அறியப் போகிறீர்கள் என்று அர்த்தம். வேண்டியதெல்லாம் நீ ஒளியாய் நிரப்பி ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறதை போல் காணும் பொழுது அது நீ உயர்ந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்று கருதிக்கொள்ளுங்கள். அறிகுறிகள் எதுவாக இருந்தாலும் வெறும் கனவுகளும் காட்சிகளும் உன் உயர்ந்த நினைவுகளும் பிரபஞ்சத்திற்கிடையே நிகழும் உரையாடல். இந்த கனவுகள் பொதுவாக 3 வகையாக வெளிப்படுகின்றன. 1. வழிநடத்தும் கனவுகள். இவை உனக்கு ஒரு புதிய பாதையை சுட்டிக் காட்டுகின்றன. எதை விட வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை வழிநடத்துகிறது என்று நீங்கள் உணர வேண்டும். 2. எச்சரிக்கை கனவுகள். இவை தவறான பாதையிலிருந்து உன்னை திருப்பி நல்வழிக்கு கொண்டு வரும் கனவுகள். 3. முன்கூட்டியே உணர்கின்றன. இந்த கனவுகளை புரிந்து கொள்ளும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான முதல் படி காலை எழுந்தவுடனே கனவுகளை பதிவு செய்வது. விழித்தவுடனே உனக்கு நினைவில் உள்ள கனவை ஒரு வரியாவது எழுதிக்கொள். இந்த கனவில் நீ உணர்ந்த உணர்வுகளை பதிவு செய்ய பயமாகவோ மகிழ்ச்சியாகவோ அமைதியானதாகவோ இருந்ததா என்பதை நீ எழுதி கொள்ள வேண்டும். பின்னர் அந்த கனவில் தோன்றிய முக்கிய விஷயங்களை நினைவில் கொண்டு வர முயற்சி செய். யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, என்ன நடக்கிறது, என் கனவில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை நீ முதலில் எழுதி பழகி கொண்டாலே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீ உணர முடியும். அப்போது உன் உள்ளத்தின் மொழி உனக்கு புரியத் தொடங்கும். நீ கனவுக்குள் இருந்தபடியே இது ஒரு கனவு என்று உணர்வது ஒரு சிறந்த நிலை அல்ல. இந்த நிலையில் நீ உன் கனவுகளோடு விழிப்புணர்வுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்பதை நீ உணர்வாய். இந்த திறன் யாருக்கும் மட்டுமல்ல, பயிற்சியால் யாராலும் வளர்த்து கொள்ள முடியும். தூங்குவதற்கு முன் நான் இன்று கனவு விழிப்புடன் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து தூங்க வேண்டும். உன் உள்ளத்தின் உறுதிக்கொள். நீ கனவில் இருக்கிறாய், அதில் கேள்வி கேட்கிறாய், நான் கற்பனை செய்கிறேன். சில நாட்களில் இந்த நிலையை அனுபவித்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை என்னால் உருவாக்க முடியும் என்று நீ நம்ப வேண்டும். இன்று நான் ஒரு தீர்வை காண விரும்புகின்றேன் என்று கூறினால் இன்று இந்த கேள்விக்கு பதில் பெற வேண்டும் என்று நினைக்கலாம். அதன்பின் உன் கனவுகளை கவனித்து யார் பதில் சொல்வார்கள் என்று நீ எண்ணக்கூடாது. உனக்குள்ளே அதற்கான பதிலை நீ தேட வேண்டும். கனவுகளை கண்டு பயப்பட வேண்டாம். இவை உன்னை பயமுறுத்தும் அல்ல, விழிப்புணர்வுடன் செயல்படுத்த வந்துள்ள கனவுகளாகும். கனவுகள் கண்டால் அது நீ ஒரு உண்மையிலிருந்து வெளிப்படுகிறாய் என்பதை குறிக்கலாம். யாராவது உன்னை துரத்துகிறார்கள் என்றால் அது உன் உள்ளத்தின் தீராத வழியாக கூட இருக்கலாம். இருள் சூழ்ந்த காட்சிகள், உன் உள்ளத்தில் மறைந்த பகுதிகளை நீ அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை சொல்லும் இந்த பயணத்தில் ஓடுவதால் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். உன் உள்ளத்தில் மாற்றம் தேவைப்படுகிறது. இடங்களை உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சி செய். இரவில் தூங்குவதற்கு முன் உன் உள்ளம், உடல் மூன்றும் ஒரே நிலையில் நிற்கும் தருணமாக இருக்க வேண்டும். அமைதியாக உள்மனம் திறக்கின்றது. அந்நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை உருவாக்கும் திறனை பெற்று விடுவாய். அந்த நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள். சில நிலைகளை நடைமுறையாக பின்பற்றலாம். முதல் நாள் முழுவதும் சோர்வு அடையும். 2வது நாள் பயம் வரும். 3வது நாள் கவலை வரும். ஆனால் அடுத்த 21 நாட்களில் இந்த கனவினால் பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை நீங்கள் மனதார நம்புங்கள். இப்படி மனதார நம்பும் பொழுது உன் உள்ளம் சுத்தமாகும். அடுத்து உன் விழிப்பை தெளிவாக உள்ளத்தில் வெளிப்படுத்தும். அதை எதிர்காலத்திலோ அல்லது ஏற்கனவே நடந்த உண்மையாக உணர்ந்து நன்றி கூறு. உணர்வுடன் அதை உறுதிப்படுத்து. பின்னர் நீ விரும்பிய நல்வாழ்வு உனக்கு நல்லபடியாக அமையும். உன் உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொள். உன் உணர்வின் மதிப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை பிரபஞ்சத்தின் மீது ஒப்படைத்து விடு. அதை பற்றி
கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. நீ விடும்பொழுதுதான் செயல்படும் திறன் உனக்குள் எழும். இறுதியாக அமைதியான சில நிமிடங்கள் படுத்து உன் உள்ளத்தோடு நன்றி உணர்வோடு இணைந்து கொள். நான் தயாராக இருக்கின்றேன். நான் திறந்து இருக்கின்றேன். என் மனதளவில் நான் பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கிறது. அதன்பின் எந்த கவலையும் பயமும் இல்லை. இந்த முயற்சியை தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர முடியும். உன் சிந்தனைகள் தெளிவடையும். நிகழ்வுகள் ஒத்த வரியில் நடைபெறும் என்று நீங்கள் நம்பாதீர்கள். உள்ளத்தின் அமைதியை உருவாக்கும் வரை நாம் உணர்வோடு இருக்க வேண்டும். இவ்வாறு நீ உள்ளத்தோடு இணைந்தும் பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் புதிய திசைகள் நகரும். உன் உள்ளத்தில் மாற்ற சக்திகள் வெளிப்படும். நீ உன்னின் உண்மையை நோக்கி உண்மையான பாதையில் நகரத் தொடங்குவாய். அந்த பயணத்தில் இங்கு பெரிய அளவில் வெற்றியவும் அடைய முடியும். இதை நடைமுறைப்படுத்தி அனுபவித்து உணர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை பாருங்கள். இப்படி வெளியில் இல்லை. அது உங்கள் எண்ணங்களிலும் உங்கள் நம்பிக்கையிலும் உங்கள் ஆழ் மனதிலும் தான் இருக்கின்றது. தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து பிரபஞ்சத்திடம் நன்றி கூறுங்கள். உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்திடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடனடியாக அதிசயம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் என்று நீங்கள் முழுமையாக நம்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஆன்மீக ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும். பிரபஞ்சத்தின் அருள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரட்டும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.